ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம். இந்த ஸ்பாட்டோட பேர் பார்த்திங்கன்னா அந்தார்கங்கே கேவ்ஸ் அண்ட் ட்ரெக்ஸ். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கேஜிஎஃப் இருக்குல்ல, கோலார், அங்கே தாங்க இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெக்கிங் போகணுன்னா முன்னாடியே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் உங்கள் நேமில். அப்புறம் நீங்கள் பே பண்ணிடணும். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 485 ருபீஸ் வரும். காலையில் மார்னிங் வந்து 6 o'clock ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஜம்முன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணி போகிறதா இருந்தால் இது ஒரு பெஸ்ட்டான ட்ரெக். ஹாய் மக்களே, ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். வெல்கம் ஃப்ரம் அந்த லொகேஷன் அந்தார்கங்கே. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதோட என்ட்ரன்ஸில் போனதும் உங்களுக்கு 2 வே இருக்கும். அதில் ஒரு வே வந்து அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அந்த சிவன் டெம்பிளுக்கு போகிற பாதை. இன்னொரு வே வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங் போகிற பாதை. ஒரு 2 வே இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிவன் கோயில் போயிட்டு ட்ரெக்கிங் போகலாம், இல்லைனா ட்ரெக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட சிவன் டெம்பிளை போய் பார்க்கலாம். எது வேணும், எதுனாலும் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ட்ரெக்கிங் போயிட்டு சிவன் டெம்பிளுக்கு வந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். Come on boys. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? மக்களே இங்க பாருங்க, ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு பாய் ஒருத்தர் நிக்கிறாரு, இங்க ஒரு பாய் நிக்கிறாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அபிஷேக் வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நல்லா போயிட்டு இருக்கான. கிளைமேட் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. கிளைமேட் செம்மையா இருக்கு. இப்போ ஒரு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க. ஒரு வியூ மட்டும் காமிக்கிறேன். எல்லை மடிச்சிட்டு ப்ரோ, எல்லை ஏந்தி இப்படி வந்தா ஒரு வியூ காமி. அப்படி மேலே பாருங்க, மேலே பாருங்க. லூஸ் இல்லனே, மென்டல். அந்த ட்ரெக்கிங் போகும்போது போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும் கைஸ். நேச்சரோட என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணி போகும்போது அந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இந்த ட்ரெக்கிங் போகும்போது மறக்காமல் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்படியே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாட்டை போட்டு வைப் பண்ணிகிட்டே போகலாம் கைஸ். மேலே நீங்கள் போனதும் 2 இருக்கும். ஒன்று வியூ பாயிண்ட்டு, இன்னொன்று கேவ்ஸு. ஃபஸ்ட்டு கேவ்ஸில் ஏறி நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா வியூ பாயிண்ட்டு போய் பாருங்கள். வியூ பாயிண்டில் போனதும் நிறைய பேரால் மேலே ஏற முடியாது. ஏற முடிஞ்சவங்க ஏறி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டையும் கொஞ்சம் வைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட்டை ஒன்று போய் நம்ம பார்த்ததுக்கப்புறமா ஸ்பீக்கர் எடுத்து போனீங்கன்னா கேங்கோட ஒரு டான்ஸை போட்டு அப்படியே நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு. பாய். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பிளேஸில் மீட் பண்ணலாம்.